சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது போன ஜென்மத்துல மின்னுவை சாகடிச்சது வேண்டாம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோவோட எண்ட்ல ரியன் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட பழி வாங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பிரிட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திருச்சு மின்னுவை வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது. யோகன் போட்டிருக்க காஸ்டியூம் அப்புறம் ப்ரே பண்றதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு போறதுக்காக கார் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவனுடைய பாடி கார்டு வேன் இன்னும் வரலையே. இவன் வர்ற மாதிரி தெரியல, நம்மளே போயிடலாம்னு சொல்லி இவங்க கார்ல போய் உட்கார்ந்தா அப்புறம் தான் தெரியுது அவன் உள்ளதான் உட்கார்ந்திருக்கான். அவங்கிட்ட பேசிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே யோகன உள்ள வந்துடுறான். எனக்கு வீட்லயே தனியா இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் நானே உங்க கூட கார்ல வரேன். அதுக்கப்புறம் 3 பேருமே உன்ன உட்காந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வேனுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. பாதி வழியிலே காரை நிறுத்திட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் என்ன காரணம் எதுவும் சொல்லாம நேரா பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிடுறோம். அதுக்கப்புறம் இன்னும் யோகன் கிட்ட தான் சொல்றாங்க, ஸ்கூலுக்கு என்ன சேஃபா கூப்பிட்டு போய் டிராப் பண்ணுவான்னு பார்த்தா அப்படி பாதிலே ஓடிட்டான். சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாடி கடை நான் இருக்கேன் இப்படி எல்லாம் யோகன் சொல்றான். ஆனா மின்னு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அங்க இருந்து இவங்க 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓயங்க வந்து காருக்கு ஆப்போசிட்ல விழுந்துடுறாங்க. 2 பேரும் கார்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பதறி போயிருக்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் ரியோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவளுக்கு என்னமோ ஆகிடுச்சு. நான் தான் பென்ஜுல் அப்படின்ற ஸ்பிரிட்டை பத்தி அவகிட்ட சொல்லி அவளை ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஸ்பிரிட்டை பத்தி இப்பதான் மின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரியோன் கிட்ட பேசுறதுக்காக அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மா வெளியே வந்து நீங்க யாருன்னு கேட்டதும் அவங்க பொண்ணுடைய கிளாஸ் டீச்சர் தான். ரியோன் சரியா ஸ்கூலுக்கு வர்றதில்ல, அதனாலதான் அவளை பார்த்து பேசிட்டு போலான்னு நாங்களே வந்திருக்கோம். ரியோனுடைய அம்மாவினுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ ரூம்ல இருந்து வெளியே வரவே மாட்டா, அதுக்குள்ளேதான் அடைஞ்சிருக்கா. இவங்களும் ரியோனுடைய அந்த ரூம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண வேனை காட்டுறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரியோன் பிரேயர் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க ஒரு பள்ளம் இருக்கு. அதை அவன் பாத்துட்டு இருக்கும் போதே அவன் கையில வச்சிருக்க அந்த ஸ்வாட் அது அப்படியே அசைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஸ்பிரிட் பக்கத்துல தான் இருக்குன்றதுக்கான சிக்னல் தான் அவனுக்கு. இவங்க 2 பேருமே ரியோனோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு பழைய மாதிரி இல்ல, என்னமோ அவங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. யோகன் தான் ஒரு பிரீஸ்ட் ஆச்சு, அவன் தான் அந்த பொண்ணை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு ரியோன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்க மெழுகுத்தில அணிஞ்சு போயிடுது. இவங்க 2 பேருக்கு சுத்தி என்ன நடக்குதுன்ற ஐடியாவே இல்ல. கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது வீட்டுல இருந்த 2 பேரும் திடீர்னு வந்து ஒரு காட்டுல நின்னுட்டு இருக்காங்க. இதே நேரம் நம்ம வேனுக்கு அவன் பக்கத்துல இருந்து யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது உண்மைதான், அவனுக்கு பக்கத்துல வந்து இருக்கிறது டேன். டீமன் ஸ்லேயர் ஆகணும்ன்றதுக்காக வேன் கூட இன்னொரு பையன் பிராக்டிஸ் எடுத்திருப்பான்ல, அவன் தான் இது. ஆனா இப்ப அவனை சுத்தி அவன் ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான். அதனால அவன் இவ்வளவு கிட்ட இருந்தும் வேனால அவனை பார்க்க முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா மின்ஹோ அப்புறம் யோகனை காட்டுறாங்க. நம்ம அந்த பொண்ணோட வீட்டுல தானே இருந்தோம், இங்க எப்படி நம்ம வந்தோம் தெரியலையேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களை பயமுறுத்துற மாதிரி அங்க ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அந்த பெஞ்சலோட ஸ்பிரிட் இருக்கிற பெரிய மரம் அதுவே நம்ம பெரிய டீமன் மாதிரி எழுந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துக்குள்ள மாட்டி இருக்க ரியோன்ற பொண்ணு அவங்க கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறான். நான் இப்போ ஒரு முடிவோட தான் இருக்கேன், என்ன டார்ச்சர் பண்ண அந்த பர்சன் நான் சும்மா விட போறதா இல்ல. அவங்க பேசி முடிச்சிட்டு கோவத்துல கத்துறாங்க. மரத்துல இருக்கிற அந்த கிளெல்லாம் உடைஞ்சு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது. அவன் மின்னும் அங்க இருந்து சேஃபா அனுப்பிட்டு அந்த டீமன் கூட சண்டை போடலான்னு பார்த்தா அது அவனே பிடிச்சிருது. அவன் அசைய முடியாம லாக் ஆகி இருக்கான். அடுத்து அந்த டீமன் நம்ம மின்னுக்கு தான் டார்கெட். அது அவங்க கிட்ட போகும்போது எங்க இருந்து ஒரு ஸ்வாடு பறந்து வந்து அந்த டீமன் அட்டாக் பண்ணுது. வேற யாரு, நம்ம வேன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் மின்னுவை பாதுகாக்கிறதுக்கு. நல்ல வேலை நீ கரெக்ட் டைமுக்கு இங்க வந்துட்டு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சந்தோஷமா இவங்க வேன் கிட்ட போறாங்க. அவன் கடுப்பாக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ எங்க வெளியே போக கூடாதுன்னு சொன்னல தனியா, அதுதான் எங்களுக்கும் புரியல. நாங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவனுடைய வீட்டுக்கு போனோம், என்னமோ நடந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நாங்க இந்த இடத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் வேன் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறோம், இது பெஞ்சலோட இடம், இப்ப அதுதான் அந்த மரத்தோடைய உருவத்துல இருக்கு, இங்க இருந்து நம்ம உடனே தப்பிச்சாகணும்னு சொல்றோம். வேன் அந்த பொண்ணு ரியோனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே இல்ல. மின்னுகு அவனை பார்த்து நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்ன்றதை நம்பி அந்த பொண்ணு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான், அவளை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாங்க. இந்த நேரம் தான் வேன் பாயிண்டா பேசிட்டு இருக்கான். நான் அவனோட பாடி கார்டா இருப்பேன்றதுக்காக மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருந்தேன். அந்த பொண்ணு தெரிஞ்சதான் பெஞ்சல் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது, இது அவளுடைய முடிவு. இப்படி அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் அந்த டீமன் கிட்ட மாட்டிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுலாம் தயவு செஞ்சு அப்புறம் வச்சுக்கோங்க, என்னால இங்க சுத்தமா முடியல, என்ன ஃபர்ஸ்ட் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்கன்னு ஒரு பக்கம் யோகன் கத்திட்டு இருக்கான். அப்புறம் போனா போகட்டும் நம்ம வேண்டாம் அவனுடைய ஸ்வாட் யூஸ் பண்ணி அவன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். யோகன் ஒரு சாதாரணமான பிரீஸ்ட் தான் நம்ம இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்காக அவனே கையில ஒரு ஸ்வாட் வச்சிருக்கான். அப்புறம் இவனும் வேணும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் ஆகல. அது இவங்களை மட்டும் பிடிக்கிறது இல்லாம மின்ஹுவையும் பிடிச்சிருது. ரியோன் அப்புறம் அவங்களை பார்த்து கேக்குறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம என்னுடைய வழியில வந்துட்டு இருக்க, அந்த பையனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அவனை பழி வாங்காம நான் விட போறதா இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ என் கூட யாருமே இருந்ததில்ல, என்னோட அப்பா அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த பெஞ்சல் ஸ்பிரிட் தான் அந்த பையனை நான் பழி வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்ன நடந்திருக்குன்னா ரியோன் வந்து இந்த மரத்துக்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணும்போது இந்த பெஞ்சல் ஸ்பிரிட்டுக்கு அவங்க கிட்ட தரத்துக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய உடம்பையே கண்ட்ரோல் எடுத்துக்க சொல்லிருப்பாங்க. அதனாலதான் இந்த மரம் இப்படி ஒரு உருவத்துக்கு மாறி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. மின்னுகோடைய உயிருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதோ வேன் ஒரு டீமனா மாறி அவங்களை காப்பாத்திட்டு அந்த மரத்தை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மின்னுகு தான் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த பையனை நீ பழி வாங்கின
வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ இந்த பெஞ்சூல் ஸ்பிரிட் கிட்ட ஹெல்ப் கேட்கறதெல்லாம் விட்டுட்டு என் கூடவே வந்துருன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு அது புரியுது. ஆனா அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு ரியோனை முழுசா அதுக்குள்ள எடுத்துக்க ட்ரை பண்ணுது. இப்ப திடீர்னு என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம்ல, மின்ஹுவோட உடம்புல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுற மாதிரி. அது என்னமோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடந்து அந்த இடமே ஒரு செகண்ட் வெளிச்சமாகுது. இப்படி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது எங்கேயோ இருக்கிற டானு, ஜோ, அப்புறம் அவங்களுடைய பேத்தி ஊயங், இவங்க 3 பேருக்குமே ஃபீல் ஆகுது. கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்த்தா மின்ஹுக்கு பக்கத்துல வேன் தான் உட்கார்ந்திருக்கான். அந்த மரத்தோட உருவத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த பெஞ்சலோட ஸ்பிரிட் எங்க போச்சுன்னே தெரியல. எப்படியோ அந்த பொண்ணு ரியோனை காப்பாத்தியாச்சு. வேன் தான் அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரியோனை சேஃபா கொண்டு போய் வீட்லயே சேர்த்துறாங்க. அப்ப திடீர்னு மின்ஹு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வேன் தான் அவங்களை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவங்க எழுந்திருச்ச அப்புறம் இங்க பாரு, அந்த பெஞ்சலோட ஸ்பிரிட் மறுபடியும் காட்டுக்கே போயிடுச்சு. இந்த ஸ்பிரிட் ஒன்னும் அவ்வளவு மோசமானதுங்க இல்ல. ஆனா லஸ்ட் டீமன்ஸ் அதுங்களை எப்படி மாத்தி வச்சிருக்கு. அதனாலதான் அது ஒன்ன சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மின்ஹு அந்த பொண்ணு ரியோனை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுல இருந்து அந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை. அவங்க கோமால இருக்கிறதா அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வர்ற மின்ஹு யோஹான் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ நீ ஒரு சாதாரண பிரீஸ்ட் மாதிரி இல்ல. நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கன்றது எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவனும் சொல்றான், இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியாத மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இல்ல, அது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் வேன் கூட ஜோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த லஸ்ட் டீமன்ஸ் எல்லாம் எப்பதான் முடிவுக்கு வர போகுதோ தெரியல. இதுங்களால பெஞ்சல் ஸ்பிரிட்டுக்கு கூட பிரச்சனையா இருக்கு. எனக்கு இதை விட இன்னொன்னுதான் ரொம்ப பயமா இருக்கு. உனக்குள்ள இருக்க அந்த டீமன் பவரை நீ அடிக்கடி யூஸ் பண்ணத, அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீ முழுசா டீமனா மாறிட போற. அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வேன் அங்க இருந்து எழுந்து போறோம். இப்ப நம்ம மின்ஹு என்ன பண்றாங்கன்னா ரியோனுடைய அந்த சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் அவனுடைய போட்டோ எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட தந்து, இந்த பையனுடைய டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் இதெல்லாம் கேட்கிறேன், தயவு செஞ்சு ரொம்ப யோசிக்காம எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மேனேஜர் எப்படியோ சமாளிச்சு இந்த ஹெல்ப் கேட்டு வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யோஹான் கிட்ட சர்ச்ல இருக்கக்கூடிய அந்த பிரீஸ்ட் அவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. நீ அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம உங்களுக்கு சேஃபா பாத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாளா உங்களுக்கு எல்லாமே ரீகால் ஆகிடும். இந்த வேன் ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறான்றதுக்காக அவனை நம்பாது. ஆனா லஸ்ட் டீமனுடைய பவர் அவனுக்குள்ளதான் இருக்கு. அவன் மின்ஹுவோடைய உயிரை பல டைம் காப்பாத்துறான்றதுதான் எனக்கே ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜியாங்க சாகடிச்சது அவன் தானே. அதனால அந்த பொண்ணு மின்ஹு நீ கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர்ற வரைக்கும். இவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு சும்மா இல்லாம யோஹான் எங்க போறானா நேரா வேனை மீட் பண்றதுக்காக போறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்றதுக்காக தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ மறுபடியும் மின்ஹுவை மீட் பண்ற, உனக்கு என்ன தோணுது? இவன் தேவையில்லாம பேசி கடுப்பேத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சதோ வேன் அங்க இருந்து போறான். இருந்தாலும் நம்ம யோஹான் சும்மா இல்லாம ஒரு நிமிஷம், நான் கேள்வியை மாத்தி கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டா கேக்குறேன் பாரு. போன ஜென்மத்துல நீ சாகடிச்ச ஒரு பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணிருக்கிய, அதை நினைச்சு உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? வேன் அப்படியே கோவத்துல உன்னை திரும்பி பார்த்து, என் கையால இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்ல நீனும் வரணும்னு ஆசைப்படுறியா? தேவையில்லாம அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா அவனுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவனை மிரட்டி அங்க இருந்து அனுப்பிடுறான். இப்ப மின்ஹு கிட்ட அந்த பையனுடைய டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்து மேனேஜர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த பையனை பத்தி இப்பதான் எனக்கே சில விஷயம் தெரிஞ்சது. இவன் ரியோனு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்களை அந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா அந்த பையன் மேல இப்ப வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டோ கேஸோ வந்ததில்ல. ஏன்னா ஜிஜோ ஐலண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ரிச், அதனாலேயே அவனை யாரும் எதுவும் பண்ண முடியல. ரெண்டாவது இதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அவன் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கான்ல, அந்த ஆப்ல இருந்து அவனுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்மளால எடுக்கவே முடியாது. ஒரு யூசருடைய பர்மிஷன் இல்லாம போலீஸ்க்கு கூட அதுல இருக்கிற டேட்டாஸ் அவங்க தரமாட்டாங்க. அந்த பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ப்ரூவ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லி மேனேஜர் மின்ஹு கிட்ட சொல்றாரு. மின்ஹு என்ன பண்றாங்கன்னா அந்த ஆப் ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு புது கம்பெனி, அவங்களுடைய கம்பெனியே சரியா ரன் ஆகலன்னு சொல்லி ஃபண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மின்ஹு அவங்களுடைய ஆன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த கம்பெனிக்கு தேவையான மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி அதை வாங்கிட சொல்றாங்க. நீங்க எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா திஹான் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். மின்ஹு பிளான் பண்ண மாதிரியே பக்கவா எல்லாமே நடக்குது. அந்த ஆப் இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாத்தையும் இவங்களே வாங்கிட்டதுனால யூசருடைய டீடைல்ஸ் வச்சு அந்த பையன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு வாங்கி தராங்க. ஆனா வெறும் 3 வருஷம் மட்டும்தான் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. இது மின்ஹுக்கு பிடிக்கல. இவங்க ஒரு நாள் ரியோனை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த பையனோட லாயரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான் சொல்லி நல்லவ மாதிரி பேசிட்டு திடீர்னு பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு அப்படிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன் நினைச்சியா? அந்த ரியோனை நான் தான் டார்ச்சர் பண்ணேன், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மின்ஹு கிட்ட ரொம்ப திமிரா பேசி கடைசியில் அவங்க கிட்டே உதவாங்கிறான். அவங்கள அடிச்சுட்டு இவங்க அங்க இருந்து போறதெல்லாம் வேணும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்க மின்ஹு கிட்ட ஊயங் வந்து பேசுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ரியோனை பார்த்தேன், இப்ப அவருடைய கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க அந்த பையனுக்கு வெறும் 3 வருஷம் மட்டும் தான் தண்டனை கிடைச்சிருக்கு. அவன் பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி சரியான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம
நம்ம வேன் என்ன பண்றான்னா நைட் அந்த பெஞ்சோல் ஸ்பிரிட் இருக்குல்ல அங்க போய் அவனே அந்த ஸ்பிரிட் கிட்ட ஹெல்ப் கேக்குறான், அதுவும் ரியோனுக்காக. இப்ப கூட ரியோனுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் இன்னும் திருந்துற மாதிரி இல்ல. அவங்களுடைய போட்டோஸ் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்கே ஒரு ஷாக்கு. அந்த பெஞ்சோலுடைய ஸ்பிரிட் ஒரு போர்ட்டல் வழியா அவனுடைய வீட்டுக்கு வந்து இவனை சாகடிச்சிருது. அங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிற ரியோனும் இன்னைக்கு முழுசா கண்ணை திறந்துடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல இருக்க மின்னுஹோ மீட் பண்ணி பேசிட்டு போறதுக்காக ஜோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னுடைய பேத்தி தான் ஊயங், அவளுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட நல்லா பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது வேன் கிட்ட சொல்றாங்க, நான் ஜேங்க பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு அவளை மறுபடியும் பார்த்து பேசணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத மின்ஹோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியுமா, பேசிட்டு நடந்து போறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் மின்ஹோ வேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடி உட்காந்து டீசென்டா சாப்பிடுறதுல அவனுக்கு பழக்கம் இல்ல. இவங்க தான் அவனுக்காக ஃபுட் எடுத்து ஊட்டில விட ட்ரை பண்றாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், எங்களுடைய பாட்டி உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது பழைய விஷயம் ஞாபகம் வந்துருச்சான்னு வேன் யோசிக்கிறான். ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மின்னுக்கு ஒரு கால் வருது. அதான் ரியோனை டார்ச்சர் பண்ண அந்த பையன் இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டான்ற இன்ஃபர்மேஷன் தான் அது. திடீர்னு அந்த பையன் எப்படி இறந்து போனான்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வேன் கிட்ட போய் இதை பத்தி பேசுறாங்க. ஒருவேளை நீ அந்த பையனை போட்டு தள்ளிட்டியா? வேன் தான் அந்த பெஞ்சலோட ஸ்பிரிட் யூஸ் பண்ணி இப்படி பண்ணுது. ஆனா என்ன சொல்றேன், எனக்கு வேற வேலை இல்லையா? சம்பந்தமே இல்லாம மனுஷங்களெல்லாம் நான் ஒண்ணு கொல்ல மாட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் மின்ஹோ அவங்கிட்ட ஒரு போன் தராங்க, இதை நீ எடுத்துக்கோ, இது உனக்காக தான். எப்படி போனை யூஸ் பண்றதுன்றதுலாம் உனக்கு தெரியும்ல. அவன் முறைக்கிறான்னு தெரிஞ்சதும் இருந்து நேரம் வீட்டுக்கே போயிடுறாங்க. போன்ல நம்ம வேன் பார்க்கும்போது மின்ஹோட நம்பரை மாஸ்டர்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே யோகன் வேன் கிட்ட வந்து வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஜியாங் இறந்து போனதுக்கு நீ தானே காரணம், நீ தானே அவளை சாகடிச்ச. இப்ப ரொம்ப நல்லவ மாதிரி மின்ஹோ முன்னாடி நடிச்சுட்டு இருக்கியா? நீ ஒரு டீமன் என்ற விஷயத்தை எப்பயும் மறந்துடாத, இன்னைக்கு நம்ம மோதி பாத்துடலாம் அப்படின்னு அவன் வச்சிருக்க ஸ்வாட எடுத்து வேன சண்டை போடுறது கூப்பிட்டு அவனை டென்ஷன் பண்ணி விட்டுறான். ரெண்டு பேருக்கு நடுவுல தாறுமாறா சண்டை நடக்குது. யாரும் தோத்து போற மாதிரியே தெரியல. யோகன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் குள்ளார போயிடுறான். எதுக்காக இந்த இடத்துல வேனை மாட்ட வைக்கிற மாதிரி அவன் நிறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் பிளான் பண்ண மாதிரி வேன் அந்த இடத்துக்கு வர வச்சு அவனுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டரை வெளியே வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நிறைய பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லி அங்க இருக்கிற ரோப் எல்லாம் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு நினைப்பு. ஆனா வேன் உடம்புல இருக்கிற டீமன் வெளியே வந்ததும் அந்த ரோப் எல்லாம் ஈஸியா அறுத்துறான். அவன் ஒரு மான்ஸ்டரா மாதிரி யோகனுடைய கழுத்தை பிடிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் வீட்டுல இருக்க மின்ஹூ வேனுக்காக ஃபுட் எடுத்துட்டு வெளியே வராங்க. கரெக்டா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அவன் டீமனா மாதிரி இருக்கிற உருவத்தை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அவங்க கையில வச்சிருக்க அந்த கப்பு கீழே விழுந்து உடையுது. இந்த சத்தத்தை கேட்டு வேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும் அதே மாதிரி மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். இதே சீன் மறுபடியும் நடக்கிறத பாக்குற நம்ம மின்ஹூக்கு போன ஜென்மத்துல நடந்தது ஞாபகம் வருது. வேன் தான் இப்படி அவங்களை சாகடிச்சா, அப்ப அவங்களுடைய பேரு ஜியாங் அப்படின்னு. இப்ப கூட அவன் மின்ஹூவை அட்டாக் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அவன் மின்ஹூவை அட்டாக் பண்ணிருக்க மாட்டான். அந்த கத்தியால அவன் கையிலேயே தான் குத்தி இருப்பான். இவ்வளவு நடந்த அப்புறம் தான் டீமனா இருக்க வேன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரான். வேற எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா போயிடுறான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் மின்ஹூவை அட்டாக் பண்ணிருக்க வேண்டியது. அவங்க பாவம் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள பெட்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு மேனேஜர் யோஹன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னதான் நடந்தது, மின்ஹூ மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு அப்படின்னு சீரியஸான பிரச்சனைன்னு கேட்க, இதெல்லாம் நான் தான் வேணும்னே செக் பண்ணி பார்த்தேன். வேன் எந்த அளவுக்கு மோசமான டீமன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையே பண்ணேன். ஆனா மின்ஹூ அட்டாக் பண்ண போகும்போது கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய கையில அட்டாக் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கேட்டதும் மேனேஜர், பாரு நான் தான் உங்ககிட்ட இதை பத்தி முன்னாடியே சொன்னல, வேனுக்குள்ள என்னதான் டீமன் இருந்தாலும் மின்ஹூ அவனாலதான் பாதுகாக்க முடியும். அப்படி அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும் போது யோகன் அப்படிலாம் கிடையாது, அவனுக்குள்ள இருக்க அந்த டீமன் வெளியே வந்ததும் எப்படி நடந்துகிட்டான்றத நான் கண்ணால பார்த்தேன். இதுக்கப்புறம் மின்ஹூவை நான் சேஃபா பாத்துக்கிறேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்க நம்ம வேன் இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கையில அடிப்பட்டதுனால பிளட் வருது. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம ஜோ அவன்கிட்ட சொன்னதான் யோசிச்சு பாக்குறான். அடிக்கடி நீ உன்னுடைய பவர் யூஸ் பண்றேன்னு சொல்லி நீ கடைசியில முழுசா ஒரு லெஸ் டீமனா மாறிடுவேன் நான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொன்னது மட்டும்தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த டேனை காட்டுறாங்க. தேவையில்லாம ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு மட்டும் புரியுது. இந்த காட்டுல நிறைய சிலை இருக்குல்ல, அதுல ஒரு சிலையை கண்டுபிடிச்சு அவனுடைய பிளட் அதுல படுற மாதிரி பண்றான். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் வெளியே போகுது. இதே காட்டுல இருக்க நம்ம வேணும் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட பாத்துறான். அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ஐலாண்டுக்கு ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. இந்த காட்டுல எல்லாம் ஸ்டே பண்ணி கேம்ப் போட்டுட்டு ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி. அப்ப திடீர்னு உங்களை பயமுறுத்துற மாதிரி அந்த இடத்துக்கு வர ஒரு பர்சன் உங்களை சாகடிச்சு அவங்களுடைய உடம்புல இருக்கிற பார்ட்ஸை வெளியே எடுக்கிறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜோடி வீட்டுல காட்டுறாங்க. அங்க டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஜிஜோ ஐலாண்டுக்கு ட்ரிப்காக வந்திருந்தவங்களை சாகடிச்சு அவங்களுடைய உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் யாரோ வெளியே எடுத்திருக்காங்க. நியூஸ பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்க 3 பாட்டிங்க, எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ஃபாக்ஸ் டீமனுடைய வேலையா தான் இருக்கும். அதுதான் மனுஷங்களுடைய உருவத்துல இருக்கும் மத்தவங்களை சாகடிச்சு அவங்களுடைய உடம்புல இருக்க பார்ட்ஸ் சாப்பிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு எங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஃபாக்ஸ் டீமன்னா என்ன,
அதை நீங்க பாத்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய பாட்டி என்கிட்ட சொன்னது இது. ஃபாக்ஸ் டீமன் ஒண்ணு உண்மையாவே காட்டுல இருக்கு. அது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது இல்ல. மனுஷங்களை சாகடிச்சு அவங்களுடைய உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் தான் அது சாப்பிடும். இது என்ன புது கதையா இருக்கு, என்ன எங்கோ இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மின்ஹுவை தேடி நம்ம யோஹன் அவங்களுடைய ரூமுக்கு போயிருக்கான். ஆனா அவங்க அந்த இடத்துல இல்ல. விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க வீட்லயே இல்ல, வேனை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் கையில அவனுக்கு தர வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வராங்க. அவன் ஒரு டீமனா மாறினா அப்படின்ற விஷயம் எல்லாம் மின்ஹுக்கு தெரியுது. ஆனா கடைசி நேரத்துல அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அவன் கிட்ட வரும்போது பழைய நிலைமைக்கு மாறி இருப்பான்ல. அவன் போன் லொகேஷன்ல எங்க இருக்குன்றத கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு அவனோட இடத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க உள்ள என்டர் ஆகும் போது ஏதோ ஒரு ஷீல்ட கிராஸ் பண்ணி நடந்து வர்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. வேன் இவங்களை இந்த இடத்துல பார்த்ததும் கடுப்பாயிடுறான். ஒன்னு யாரும் இந்த இடத்துக்குலாம் வர சொன்னது, இங்கெல்லாம் வராத போன்னு சொன்னா, இல்ல அவன் கையில அடிபட்டு இருக்குது, அதை சரி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நேத்து நான் ஒரு டீமனா மாதிரி அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அந்த விஷயத்த நீ மறந்துட்டியா என்ன? நான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தா அவனுடைய கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். வேன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு மின்ஹோ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசி நேரத்துல நீ என்ன காப்பாத்த ட்ரை பண்ணன்றதும் புரிஞ்சுது. இந்த ஒரு டைம் தானே இப்படி நடந்தது, ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் நீ என்ன காப்பாத்திருக்க. பேசிட்டு அவன் கையில அடிபட்டு இருக்கிற இடத்தை பிடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம வேன் கடுப்பாயிடுறோம். நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த டைம் உனக்கு எதுவும் ஆகாம நீ இங்க இருந்து தப்பிச்சுட்ட. இன்னொரு டைம் இப்படி நடந்தா நீ உயிரோட இருப்பியான்றது கூட சொல்ல முடியாது. வேன் கோவத்துல என்னென்னமோ பேசிடுறான். மின்ஹு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. இனிமே உன்னை மீட் பண்ண போறதா இல்ல, உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவை இல்ல. இப்படி எல்லாம் பேசி முடிச்சிட்டு மின்ஹு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தா யோஹன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்றான், உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பாடி கார்டா இருக்கேன். நீ தனியா எங்கேயாவது வெளியே போற மாதிரி இருந்தா சொல்லு, உன்னுடைய சேஃப்டிக்காக நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிராமாவுடைய ஃபைனல் எபிசோட். அதுக்குள்ள டிராமா முடிஞ்சிருச்சுங்களா யோசிக்காதீங்க. ஏன்னா இது ஒரு மினி டிராமா. மொத்தம்